நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் தளபதி விஜயோட சேர்ந்து நிக்கிய மாதிரி ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பார்க்கும்போதெல்லாம் தளபதி விஜயோட சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டிருக்கு, தளபதி விஜயோட சேர்ந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கு. ஸோ தளபதி விஜய் தமிழ்நாட்டோட சிஎம் தளபதி, இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உண்மையாவே அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து சிஎம் ஆயிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து வைப் இருந்தது கிடையாது. ஆனா தளபதி விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க நம்மளை பார்த்து சொல்லும்போது அதை கேட்கும்போது ஒரு பெருமையா இருக்கு, சத்தியமா சொல்லியேன். அதுக்கப்புறம் நான் நேற்றைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேர் இருந்தாங்க. அப்ப என்கிட்ட சொன்னாங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன் இல்ல பரவாயில்ல அப்படின்னு. இல்ல உட்காரு, நீ உட்காரலைன்னா உங்க சிஎம் எங்களை ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆனது ஒரு பெருமையான விஷயமா எல்லாருமே பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியாங்கன்னா, தளபதி விஜய் வந்து நீங்க அடுத்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாங்க. எந்த அளவுக்கு தளபதி விஜய் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மா தளபதி ஆனதை எவ்வளவு மக்கள் விரும்புறாங்க ஸோ அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது.